வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைப்போம். நம்மளும் நல்லாயிருக்கோம். இந்த மாதம் ஆன்மீக பயணமாக ஒரு 5 கோயிலுக்கு போயிருந்தோம். அதில் 2வதாக போனது தான் திருவண்ணாமலை. அண்ணாமலையார் கோவிலோட இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். அண்ணாமலையின் அருளால் அனைவருக்கும் நன்மை கிடைக்கட்டும். ஓம் நம சிவாயா. திருவண்ணாமலை நாங்கள் மாதம் கிரிவலம் போவோம். அதில் இந்த மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடியே போயிட்டு சாமி பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம சுற்றுப்பயணத்தில் இதை ஃபஸ்ட்டு வச்சுட்டோம். 21 பேர் இந்த மாதம் போனோம். பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, இது முருகன் சன்னதி. புனிதமான சிவஸ்தலத்தில் ஒன்றான திருவண்ணாமலையை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி லிங்கமாக போற்றப்படுது இந்த ஸ்தலம். அடிமுடி காணாத ஜோதி வடிவில் தோன்றிய தலம் தாங்க நம்ம அண்ணாமலையார் அப்படின்னு ஒரு புராண சிறப்பு இருக்குது. இங்கே உள்ள மலையே சிவபெருமானுடைய திருவுருவமாக தான் பக்தர்கள் கருதுகிறாங்க. இது கிழக்கு ராஜகோபுரம். இங்கேருந்து அப்படியே நம்ம நடந்து போனோம். போகிற வழியெல்லாம் கும்பல் இல்லை. மலை வரிசை போயிடுச்சு உள்ளே. இங்கே இருக்க கோபுரங்க, இது தெற்கு கோபுரம். அவ்வளோ சிறப்பாக இருக்குது. பல பிரகார மண்டபங்கள்லாம் இருக்குது. உள்ளே போயிட்டு சுற்றிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். இது ஆஞ்சநேயர் தானே திறந்து தண்ணி குடித்தார். எல்லோரும் பார்த்தோம். வீடியோவில் தான் பார்த்துட்டு போகுது, நாங்கள் நேராக பார்த்தோம். யாரையும் ஒன்றும் செய்யலை. இது சிற்பக்கலையோட எடுத்துக்காட்டு தான். நம்ம அண்ணாமலையார் கோவிலில் இருக்கிறதெல்லாம் கல்வெட்டெல்லாம் இருக்குது. அது போனீங்கன்னா பாருங்கள். அப்புறமேலு அந்த கல் தூண்களெல்லாம் காசு வைக்கிறாங்க. அந்த இடைவெளி இருக்குது பாருங்கள், அப்படிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப புராதனமான ஒரு இது. அந்த ஏதோ ஒரு இதுக்காக தான் அந்த கேப் விட்ருப்பாங்க. அதில் காசை வச்சு நம்ம தவறு செய்கிறோம். அது எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம பக்தர்கள் அதை கொஞ்சம் சரி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. நம்மளுடைய இதை நம்ம தான் பாதுகாத்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், காசு வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படிலாம் வைக்கக்கூடாது. இந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் இதுக்குன்னு படித்தவங்களுக்கு தான் தெரியும். பார்க்க நல்லா இருந்தது. இங்கே இந்த வரிசையில் வரும்போது கிழக்கு ராஜகோபுரமும் நல்லா தெரியுது. சிற்பங்கள்லாம், வேலைப்பாடுகள்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. உள்ள கோயிலெலாம் எடுக்க முடியாது, நம்ம வெளியில் தான் எடுக்கணும். ஆனால் வெளியில் எடுக்க அலோவ் பண்ணுறாங்க. அவங்கவுங்க எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. பிரகாரம்லாம் பெருசுங்கிறதுனால கோயிலேருந்து வெளியே வந்தோடனே எல்லாம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்துருந்துட்டு தாங்க வர மாதிரி இருக்குது. கால் வலியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம அண்ணாமலையாரை தரிசிக்கணுன்னா இவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கும்பல் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக போய் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். வேலைப்பாடுகள்லாம் பாருங்களேன். இது நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி பகவான். அவரோட அனுமதியோடு தான் நம்ம உள்ளே போகிறோம். இவ்வளோ மக்கள் தான் இருந்தாங்க. நாங்கள் கால் வலின்னு உட்காந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஃபேனு ராட்சச ஃபேனுங்க. ஆனால் கோயிலில் எல்லா சௌகரியமும் பண்ணி வச்சுருக்காங்கங்க. அங்கங்கே தண்ணி இருக்குது, ஃபேன் காற்று. மக்கள் வரிசையாக போகிறாங்க. ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டோ கசகசப்போ அந்த இதெல்லாம் இல்லை. நாங்கள் போயிருந்தப்போ அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நாங்கள் அங்கே எம்பெருமான் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் அம்பாளை பார்க்க போனோம். அவங்களையும் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். அங்கே கருவறையெல்லாம் எடுக்கலை. வெளியில் எங்கே கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொல்லி இடம் பார்த்தா இடம் இல்லை. அதனால் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். மேற்கு கோபுரம் வழியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்மளோட வந்தவங்களாம் இருக்காங்களான்னு பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே திருவிழான்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய திருவிழா கார்த்திகை மாதத்தில் வர தீபத் திருவிழா தாங்க மிகச்சிறப்பு வாய்ந்தது. லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. மலை உச்சியில் ஏற்றப்படுற தீபம் 10 நாளுக்கு அந்த இது எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. நானாக போய் பார்த்துருக்கேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் வர கிரிவலமும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. 14 கிலோமீட்டர் நடந்து வரணும். அதில் ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்திரலிங்கம், அடுத்து அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிய லிங்கம்னு சொல்லி அஷ்டலிங்கங்கள்லாம் இருக்காங்க. அதனுடைய சிறப்பு வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதை இன்னொரு காணொலியாக நான் போடுறேன். ஏற்கனவே வந்துட்டு கிரிவலம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்எஸ்ஆர் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அருள்மிகு அண்ணாமலையார் உடனுரை உண்ணாமலையம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய. வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வாங்க.